எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் ரிலீஸ் ஆனதிலிருந்து பல தசாப்தங்களாக மூடி மறைக்கப்பட்டிருந்த கொடும் செயல்கள் வெளிவந்து உலகமெங்கும் பேசும் பொருளாகியுள்ளது. ஆனால் இது வெறும் பேசும் பொருள் அல்ல. உலகில் வாழும் ஒவ்வொருவரும் சிந்தித்து மனம் மாற வேண்டிய அதிமுக்கியமான விடயம். இதுவரை சாத்தான் என்றால் கிறிஸ்தவர்களின் கற்பனை பாத்திரம், அதாவது கிறிஸ்டியன் மித்தாலஜிக்கல் கிரீச்சர் எனவும், இதையெல்லாம் நம்புகிறவர்கள் மூளை இல்லாதவர்கள் எனவும் பேசப்பட்டு வந்தது. ஆனால் இப்போது எல்லாருமே சாத்தானை பற்றி பேச தொடங்கியுள்ளார்கள். எனவே சில தசாப்த கால ரகசியங்களை பற்றி மட்டுமல்ல, மனித இனம் உருவாகிய காலத்திலிருந்தே மறைக்கப்பட்டு வந்த ரகசியங்களையும் அதையும் தாண்டி ஆதி முதல் மறைக்கப்பட்டிருக்கும் ரகசியங்களையும் பற்றி பேச வேண்டிய காலம் இது. ஆதியும் அந்தமுமான தேவன் ஒருவரே. அவருடைய மகிமை நிறைந்த அன்பின் ராஜ்யத்துக்கு எதிராளியானவனே சாத்தான். பரலோக தூதர்கள் தேவனை ஆராதிக்க வழி நடத்துவதற்காக தேவனால் விசித்திரமாக உருவாக்கப்பட்டு பரிசுத்த பர்வதத்திலே வைக்கப்பட்டிருந்த அதி உயர் சிருஷ்டிப்பாகிய லூசிபர் என்ற தேவதூதன் தேவனுக்கு மட்டுமே கொடுக்கப்பட வேண்டிய ஆராதனையை தான் பெற்றுக்கொள்ள நினைத்து தேவனுக்கு விரோதமாக கலகம் பண்ணினான். அதனால் அவனும் அவனோடு இருந்த 1/3 தேவ தூதர்களும் பரலோகத்திலிருந்து தள்ளப்பட்டார்கள். பூரண அழகுள்ளவனாக இருந்த அவன் அதி பயங்கர உருவமும் கொடிய குணமுடைய சாத்தானாக மாறினான். தேவனுடன் மிக நெருங்கியவனாக இருந்து பரலோக ரகசியங்களை அறிந்திருந்ததுடன் ஞானமும் வல்லமையும் உடையவனாக இருந்ததால் அவற்றை பயன்படுத்தி எப்போதும் தேவ ராஜ்யத்துக்கு எதிராக செயல்படுகிறவனாக இருக்கிறான். தேவனால் உருவாக்கப்பட்ட மனிதனை ஏதேன் தோட்டத்திலேயே சர்ப்பத்தின் வடிவில் ஏமாற்றினான். இதற்காக தேவனை பற்றி பொய் கூறிய அவனே பொய்க்கு பிதாவாக இருக்கிறான். தேவனுக்கும் குமாரனாகிய இயேசுவுக்கும் எதிராக பொய்களை கூறி மக்கள் தன்னை வணங்குவதற்காக பாபிலோனிய மன்னன் நிம்ரோட் முதல் சகல சாம்ராஜ்யங்களிலும் இருந்த மன்னர்கள், அரசியல் தலைவர்களுக்கூடாகவும் கட்டுக்கதைகள், கற்பனை கதாபாத்திரங்கள், கற்சிலைகள் உருவாக்கி தன் வலைக்குள் சிக்க வைத்திருக்கிறான். நிம்ரோட் என்ற முதல் சக்கரவர்த்தி பாபிலோனில் சாத்தானுடன் ஏற்படுத்திய ரகசிய டீல் இன்று வரை அதிகாரத்தில் உள்ளவர்களால் பின்பற்றப்பட்டு வருகிறது. பணம், அதிகாரம் என்பவற்றை பெற்றுக் கொள்வதற்காக பழி செலுத்தி சாத்தானை கடவுளாக வணங்குவதே அந்த டீல். அப்படி சாத்தானை வணங்குகிறவர்களுக்கூடாக தேவனுக்கு எதிரான எல்லா கொடூர செயல்களையும் செய்து தனது இச்சைகளை சாத்தான் நிறைவேற்றிக் கொள்கிறான். பண்டைய காலத்தில் பாமர மக்கள் அறிவீனம், பயம், அடிமைத்தனம் என்பன காரணமாக இந்த சாத்தானின் பொய்களை நம்பி விக்கிரக வழிபாடு, சூரிய நமஸ்காரம், நரபலி கொடுத்து வழிபடுதல், வான சேனைகளை வழிபடுதல், பில்லி சூனியங்கள் செய்தல் ஆகியவற்றில் ஈடுபட்டார்கள். விஞ்ஞான தொழில்நுட்ப அறிவு உச்சம் தொட்டுள்ள இந்த காலத்தில் கூட மக்கள் எதையும் ஆராய்ந்து பார்க்காமல் பல தலைமுறைகள் வழிவந்த எமது கலாச்சாரம், சடங்காச்சாரம் என கூறி மதியினத்துடன் சாத்தானை வணங்கி அவனது கட்டுப்பாட்டில் இருக்கிறார்கள். உலகின் சாம்ராஜ்யங்கள் எல்லாம் மத்திய கிழக்கு பகுதியிலேயே இருந்துள்ளது. ஏனென்றால் தேவனுடைய பரிசுத்த நகரமாகிய எருசலேமையும் அவருடைய பரிசுத்த பர்வதமாகிய சியோனையும் சுதந்திரித்துக் கொள்வதே சாத்தானின் அல்டிமேட் கோல். சாத்தானின் சிங்காசனம் இப்பகுதியிலேயே உள்ளது. பாகால் என்ற சூரிய கடவுளாகவும், அஸ்தரோத் என்ற சந்திர கடவுளாகவும் ஆண் பெண் உருவங்களில் தேவனுக்கு அருவருப்பான விக்கிரகங்களை உருவாக்கி பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னிருந்தே அப்பகுதியில் உள்ள மக்கள் சாத்தானை வழிபட்டு வருகிறார்கள் என வேதாகமம் கூறுகிறது. முகமது நபியின் காலத்தில் சவுதியில் உள்ள காபா இருக்கும் அதே இடத்தில் 360 கடவுள்களுக்கு சிலைகள் அமைக்கப்பட்டு அவற்றுக்கான சடங்காச்சாரங்கள் செய்யப்பட்டு வந்தன. இன்றும் கூட மத்திய கிழக்கு பகுதி கிறிஸ்துவுக்கும் அவருடைய போதனைகளுக்கும் கடும் எதிர்ப்பையை காட்டுகிறது. சாத்தான் கிறிஸ்துவுக்கு எதிரானவனாக இருப்பதால் அவனுக்கு ஆன்டி கிரைஸ்ட் என்ற பெயர் உண்டு. அவன் சர்ப்பத்தின் வடிவத்தை எடுத்துள்ளதால் பழைய பாம்பாகிய பலி சர்ப்பம் எனவும் அழைக்கப்படுகிறான். கற்பனை கதைகளை நம்பி சர்ப்பத்தை வணங்குவதன் மூலமும் யோகாவின் தியானத்தின் மூலமும் சர்ப்பத்தின் ஆவி மக்களுக்குள் இருந்து மெய்தேவனாகிய இயேசுவை நம்ப விடாமல் தடை செய்கிறது. பாகால், அஸ்தரோத் வழிபாடும் மோலேகுக்கு குழந்தைகளை நரபலி கொடுக்கும் சடங்காச்சாரங்களும் சர்ப்பத்தின் வித்தாகிய கானானியரால் பின்பற்றப்பட்டு வந்தன. இதனால் தான் தேவன் தமக்கு பிரியமான கானான் தேசத்தை இஸ்ரவேலருக்கு சுதந்திரமாக கொடுத்த போது அவர்களை முற்றாக அழித்து விடும்படி கூறினார். ஆனால் இஸ்ரவேலர் அவர்களை அழிக்காமல் விட்டதால் அவர்கள் அதிவேகமாக பரவினார்கள்.
பழகி பெருகி தேசங்களை கைப்பற்றுவது அன்று முதல் இன்று வரை சாத்தானின் தந்திரமான திட்டம். இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாப் ஜெசபேல் என்ற சீதோனிய ராஜகுமாரத்தியை விவாகம் செய்ததால் அவள் இஸ்ரவேலர் பாகாலை வழிபட செய்தாள். இஸ்ரவேலர் பாகால், அஸ்தரோத், மோளேகு போன்ற கடவுள்களை வழிபட்டதாலேயே தேவன் இஸ்ரவேலர் அந்நிய தேசங்களுக்கு சிறைப்பட்டு போக செய்தார் என வேதாகமம் மிக தெளிவாக கூறுகிறது. பாகால் தன்னை வழிபடுகிறவர்களுக்கு செல்வத்தையும் அதிகாரத்தையும் கொடுப்பதும், அவர்கள் விபசாரத்தில் ஈடுபட ஜெசபேல் தூண்டுவதும், அதனால் உருவாகிய குழந்தைகளை மோளேகு தனக்கு பலியாக்கிக் கொள்வதும் சாத்தானின் வலைப்பின்னலான செயல்பாடு. சில மதங்கள் விபசாரத்தை ஒரு வழிபாடாக்கி கோயில்களிலேயே விபசாரிகளை வைத்திருந்ததற்கான காரணம் இதுதான். நாள் பார்த்தல், குறி சொல்லுதல், ஹொரோஸ்கோப், விக்கிரக வழிபாடு எல்லாமே சாத்தானின் செயலாக இருப்பதால் தான் வேதாகமம் இவற்றை கடுமையாக எதிர்க்கிறது. இவற்றிலிருந்து மக்களை விடுதலையாக்குவதற்காகவே கிறிஸ்தவர்கள் சத்தியத்தை எடுத்து சொல்லி மக்கள் மதம் மாற அல்ல மனம் மாற அழைக்கிறார்கள். இப்போதும் பல அரசியல் தலைவர்களும் பெரும் பணக்காரர்களும் ஃப்ரீமேசன், இலுமினாட்டி போன்ற ரகசிய அமைப்புகளினூடாக சாத்தானை வணங்கி வருகிறார்கள். எனவே தான் இவர்கள் கிறிஸ்தவத்துக்கு எதிரானவர்களாக இருந்து மக்கள் தேவாலயத்துக்கு சென்று வேதாகமத்தை பின்பற்றுவதை சட்டங்களினூடாகவும் விஞ்ஞான அறிவினூடாகவும் தடை செய்து வருகிறார்கள். கடவுள் இல்லை என கூறுவது புத்திசாலித்தனம் என்பது போன்ற ஒரு மனப்பாங்கை உருவாக்கி விஞ்ஞானிகள், கற்றவர்கள், செல்வாக்கு உடைய குடும்பங்களை சேர்ந்தவர்கள் பயங்கரமான சாத்தான் வழிபாட்டில் ரகசியமாக ஈடுபடுகிறார்கள். ஹாலிவுட், டிஸ்னி மற்றும் பாப் ஸ்டார்ஸ் அனைவருமே சாத்தான் வழிபாட்டாளர்களே. வேதாகம சத்தியங்களை பின்பற்றாமல் இவர்களின் பின் உலக மக்கள் அணி திரண்டிருப்பது சாத்தானின் சக்தியினால் தான். எனவே தேவாலயங்கள் மூடப்படுகிறதை பார்த்து மகிழ வேண்டாம். மக்கள் அன்பின் தேவனை விட்டு அருவருப்பான சாத்தானை பின்பற்றுவதால் தான் விபசாரம், அபோஷன், பூரின சேர்க்கை, கடத்தல்கள், கொலைகள், கொடூர பாலியல் சித்திரவதைகள், பயங்கரவாதம் போன்ற சமூக சீர்கேடுகளால் உலகம் கரைப்பட்டு போயுள்ளது. அபோஷன் மூலம் குழந்தைகளை பலிக்கொள்வது மோளேகின் செயல். இதனால் தான் அபோஷனை தடை செய்யும் சட்டத்துக்கு எதிராக சாத்தான் கடுமையாக போராடினான். எப்ஸ்டீன், ராத்ஷைல்ட் போன்றோர் தங்களை யூதர்கள் என கூறிக்கொள்வதால் பலர் யூதர்களுக்கு எதிராக தாராளமாக பேசினாலும் வெளிப்படுத்தல் 2:9 தங்களை யூதர் என்று சொல்லியும் யூதராயிராமல் சாத்தானுடைய கூட்டமாயிருக்கிறவர்கள் செய்யும் தூஷணத்தையும் அறிந்திருக்கிறேன் என இயேசு கூறுகிறார். அது மட்டுமல்ல, அவருடைய ஊழியக்காரரும் விபசாரம் பண்ணவும் விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிக்கவும் தூண்டுகிற ஜெசபேலை கட்டில் கிடையாக்கி அவளுடன் சேர்ந்தவர்கள் மனம் திரும்பாவிட்டால் அவர்களையும் கடுமையாக தண்டிக்கப் போவதாக கூறுகிறார். எப்ஸ்டீன் மூலம் சாத்தானின் வலைக்குள் சிக்கிய பெரும் புள்ளிகள் மட்டும் தான் குற்றவாளிகள் எனவும் சாத்தானின் வலைக்குள் சிக்கியவர்கள் எனவும் நினைக்க வேண்டாம். உலகில் உள்ள எல்லா மனிதர்களையும் கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிப்பதற்காக சாத்தான் பல வலைகளையும் கண்ணிகளையும், அதாவது வெப்ஸ் அண்ட் நெட்ஸ் விரித்துள்ளான். தெரிந்தோ தெரியாமலோ ஏராளமானோர் சிக்கி இருக்கிறார்கள். எப்ஸ்டீன் ஐலண்டில் நடந்தவைகள் வெரி டார்க் என பலர் கூறுகிறார்கள். இந்த இருளை அகற்றக்கூடியவர் உலகின் ஒளியாகிய இயேசு ஒருவரே. ஏனென்றால் இயேசு ஒருவரே சாத்தானின் டீலை நிராகரித்து பரிசுத்தமாக வாழ்ந்து சிலுவையிலே அவனுடைய தலையை நசுக்கி வெற்றி சிறந்தார். அவராலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பில்லை. இப்போதே மனம் திரும்புங்கள். உலகம் முழுவதையும் தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து நேரடியாக அதிபயங்கரமாக ஆளுவதற்கான மிக பெரிய வலையை சாத்தான் ஆயத்தமாக்கிவிட்டான்.